இந்த வருடம் தேவ மகிமையின் வருடம். எல்லா வருடமும் தேவ மகிமையின் வருடம் தான். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்குள்ளும் தேவனுடைய மகிமை இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை நமக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏசாயா 4ஆம் அதிகாரம், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, மகிமையானவைகளின் மேல் எல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இது ஒரு அருமையான வார்த்தை. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். For over all the glory there will be a covering. பாதுகாப்பு யாருக்கு இருக்கும்? மகிமை நிறைந்தவர்களுக்கு, தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்தவர்களுக்கு, தேவனை நம்பி வாழுகிறவர்களுக்கு, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு மகிமையானவைகளின் மேல் எல்லாம் காவல், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ரொம்ப நாளைக்கு முன்னாலே இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மகிமையானவைகள், சபை மகிமையானது, பாவம் மன்னிக்கப்பட்டது, கரை திரையற்றது, அதுதான் சபை. ஆகிய சபையின் மேல ஆண்டவருடைய மகிமை. 6ஆம் வசனம், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அந்த கூடாரம் இயேசு கிறிஸ்து தான். He is our shelter. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், எந்த வெயில நடந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. மற்றவங்களெல்லாம் சேதப்படுத்தலாம், மகிமை உன் மேல இருக்கும்போது, தேவ பிரசன்னம் உன் கூட இருக்கும்போது வெயில் ஒன்றும் செய்யாது, சுட்டரிக்கு வெயில் ஒன்றும் செய்யாது. நம்ம தான் சட்டையை கிட்டையை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த வேலை செய்கிற ஆள்கிட்ட ஒரு சட்டை போட மாட்டேங்கிறான். அவனுக்கு தோல் தான் சட்டை. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? முரட்டு வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஒரு டீயை குடிச்சிட்டு எத்தனையோ மணி நேரம் என்ன செய்யறாங்க? அவங்க வேலை செய்யறாங்க. நம்ம அதை விட மேலு. ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு என்ன செய்கிறது? ஆகல பகலிலே வெயிலுக்கு நிழலா இருக்காராம் நம்ம ஆண்டவர், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமா இருக்காராம், மறைவிடமா இருக்காங்க, ஒளிந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறாராம். அப்படி ஒரு கூடாரம் உண்டாயிருக்கிறோம். நான் ஷேக்கினா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷேக்கினா மகிமை என்று அந்த புது வருடத்தில் நான் ஒன்று சொன்னேன். God tends here. தேவன் கூடாரம் போட்டு இருக்கிற இடம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதான் ஷெக்கினா மகிமை. அதுக்கு மேல விவரிக்கவே முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு அதிகாரம் உள்ளவர், அவ்வளவு தேவ பிரசன்னம் நமக்கு இருக்கிறதை குறித்து பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது, எகிப்தை விட்டு வெளியே வரும்போது, ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பமாக, மேகம் அவர்களுக்கு நல்ல கூலா, வெயில் மேல அடிக்காத அளவுக்கு கூலா அவங்களை நடத்திட்டு வந்தார். பெரியோர் முதல் குழந்தைகள் வரைக்கும் அந்த கூல் அட்மாஸ்பியர்ல, அந்த கூலான குளிர்ந்த சூழ்நிலையில வியாதியே வராம, எந்த கெடுதல வராத அளவுக்கு அந்த வனாந்தரத்தில் காட்டில் அவங்க நடந்து வந்தாங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் நிறைந்த இடமா. ஆனா ஒன்றும் அவங்களை சேதப்படுத்தலை. ஒரு இடத்துல அவங்களை கடித்த பொழுது அந்த அந்த
சிலையை தூக்கி மேல வச்ச பொழுது இதை நோக்கி பார்த்தவங்களெல்லாம் பிழைப்பாங்கன்னு சொன்ன பொழுது தேவனுடைய பிள்ளை அதை தூக்கி பார்த்த பொழுது எல்லாரும் பிழைத்தார்கள். நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தார். ஆச்சரியமா வனாந்தரத்தில் நடத்தினார். இந்த உலக வாழ்க்கையை பைபிள் வனாந்தரம்னு சொல்லுது, வில்டர்னஸ்னு சொல்லுது. ஒரு காட்டு வழியா நடந்து போறோம்னு அர்த்தம். இந்த உலக வாழ்க்கைய எகிப்துன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? எகிப்து ஒரு நாடு, ஒரு முகமதிய நாடு. அந்த நாட்டுக்குள்ளதான் இயேசுவை குழந்தையா இருக்கும்போது ஏரோது கொன்னுருவான்னு பக்கத்தில் அதுக்குள்ள கூட்டிகிட்டு போனாங்க பாதுகாப்புக்கு. பிற்காலங்களில் யோசேப்பு எகிப்தில் பெரிய அதிபதியா மாறினா. யோசேப்பு செத்து போன பிறகு புதிய ராஜா வந்து, எப்ப ஒரு கூட்டம், யூத கூட்டம் பயங்கரமா பெருகி போயிருக்கு, இவங்க நமக்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ண வந்துருவாங்கன்னு சொல்லி அவங்கள ஒடுக்க அவங்க நினைச்சாங்க. தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஒடுக்க நினைப்பாங்க. ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை என்ன நினைக்குது? ஒடுக்க நினைக்குது. என்ன திட்டம் போட்டாலும், அதுவும் தமிழ்நாடு கவர்னர் திரும்ப அனுப்பிடுறாரு. இங்க இருந்து சட்டம் போட்டு அனுப்புனத தமிழ்நாட்டு மேல என்ன கோபமோ தெரியல. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் அதெல்லாம் மாத்திடுவார். பெண்கள்லாம் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் நேற்று ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆகையினால இந்த உலகம் வனாந்தரமான உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம். எப்ப அதிக பிள்ளைகளை பெற்றாங்க தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள்? 400 வருஷத்துல 30 லட்சமா பெருகிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்ட நேரத்தில் நிறைய பிள்ளைகள். அவங்க சொல்றாங்க, அந்த அந்த நர்சஸ்ட போறதுக்கு முன்னால பிள்ளைய பெற்றுறாங்க. அதனால நாங்க கொல்ல முடியல, ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லணும் அப்படின்லாம் திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் நல்ல அந்த யூத பெண்கள், எபிரேய பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த காலத்து பெண்களா எப்பா எம்மா அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பலவீனமா இருக்குது. பிள்ளை வெளியே வரமாட்டேங்குது. நான் ஒரு பிரசவத்தை பத்தி கேள்விப்பட்டேன். பிள்ளை வெளியே வரணும், மேலே ஏறி வயிற்றுல மிதிச்சு வெளியே தள்ளுவாங்களாம். எப்போ அதான் முதல் தடவை கேட்டேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷத்துக்கு முன்னால. இப்படிலாம் நடக்குப்பா, நம்மலாம் முழுக்குன்னு வெளியே வந்துட்டோம். பிரசவ வேதனைப்படும் முன் பிள்ளை பெற்றால்னு பைபிள்ல இருக்கு. அதில் அதை மாதிரி நடக்கணும். அந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணா அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பெருமதி என் மனைவி அப்படிதான் சொன்னா. பெத்த மாதிரியே தெரியல, டபக்குன்னு வெளியே வந்துட்டான். இந்த எய்த்த காம்பவுண்டில் தான், இங்கதான். ஆகினால ஆனா அந்த எபிரேய பெண்கள் எப்படி இருந்தாங்க? நல்லா ஸ்ட்ராங்கான பெண்களா இருக்கணும். நம்ம சபை பெண்கள் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கான பெண்களா இருக்கணும். உறுதியான பெண்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். வியாதியே வராது, பலவீனமே வராது. நான் சொல்லுவேன், பெண்களுக்கு தான் சில சமயத்தில் அங்க வலிக்குது, இங்க பிடிக்குது, அங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா 3 நேரம் சமையல் பண்ண வேண்டியிருக்கு, வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் டபக்குன்னு, நன்றி கூட சொல்லாம. அதனால மனைவிமார்களுக்கு உதவி செய்யணும், மனைவிமார்களுக்கு பலவீனமே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். வனாந்தரத்தில் பலவீனமானவர்கள் ஒருவருமே இல்லையா. 40 வருஷம் யாருக்குமே ஒரு வியாதி வரல, ஆஸ்பத்திரியே கிடையாது. அவரே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்தார் என்று பைபிள் என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேச போறார். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 அற்புதத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு அவர் ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். மைக் வச்சிருக்கவங்க டக்குன்னு வாசிக்க தெரியணும். யாத்திராகமம் 12:40-41 வாசிங்க. யாத்திராகமம் 12. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். எத்தனை வருஷம் குடியிருந்தாங்க? 430 வருஷம். 430 வருஷம். 430 வருஷம் முடிந்தவர் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய
சேனைகள் கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எல்லாம் எகிப்து தேசத்தில் புறப்பட்டது. எவ்வளவு குறிப்பிட்ட நாள் கரெக்டா வச்சிருக்காரு. இது ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எப்பா இந்த உங்க ஜனங்கள்லாம் எகிப்தில 400 வருஷம் என்ன செய்வாங்க? அடிமைகளா இருப்பாங்க, அந்நியரை சேவிப்பார்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இங்க பார்க்கும்போது 430 வருஷம் அங்க குடியிருந்தாங்க. அது முடிந்த 430 வருஷம் முடிந்த உடனே கிளம்பிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலக வாழ்க்கையில கஷ்டத்துக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அது ஒரு நாள் முடிஞ்சிடும், முடிஞ்சு வெளியே வந்துருவீங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போய் விட்டது. 51ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் பைபிளை திறந்து வாசிங்க. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவர் புறப்பட பண்ணினார். எப்போ இவங்கெல்லாம் புறப்பட்டாங்க? தலைப்பிள்ளை அடிச்சாரு. ராஜாவுடைய தலைப்பிள்ளை செத்துச்சு, மந்திரியுடைய தலைப்பிள்ளை செத்துச்சு. எகிப்து தேசத்தில் உள்ள எல்லாரும் யார் யாருடைய வீட்டில் இந்த ரத்தம் பூசப்படவில்லையோ, ஆட்டுக்குட்டி பஸ்காவுடைய ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டிலெல்லாம் மரணம். அந்த வீட்டிலெல்லாம் தலைப்பிள்ளைகள் என்ன செய்து விட்டது? மரித்து விட்டது என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கடினமானதுனால, கடினப்படுத்தினதுனால போவிட மாட்டேன்னு சொன்னா கடைசியில் எப்பா இடத்த காலி பண்ணுங்கப்பா, எங்க பிள்ளைகள்லாம் செத்து போச்சு போங்கப்பா அப்படின்னு வெள்ளியோடும் பொண்ணோடும் இந்த நகையை வச்சுக்கோ, இந்த தங்கத்தை வச்சுக்கோ, வெளியே வச்சுக்கோ, இடத்த மட்டும் காலி பண்ணா போதும். 430 வருஷம் கழிச்சு பொண்ணோடும் பொருளோடும் புறப்படுறாங்க. இவங்க எந்த வழியா போறானுங்கன்னு தெரியாத ஆண்டவர் சுத்தல் வழியில கொண்டு வந்தாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனம் கூட பைபிள்ல இருக்குது பாருங்க. 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 13:18. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி வந்துருச்சுன்னா அந்த பக்கமே அந்த எகிப்துக்கே போயிருவாங்கன்னு, மனமடைஞ்சு போயிருவாங்கன்னு என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் போதும், நம்ம உலகத்துக்குள்ள போயிருவோம், இல்லாட்டா சாத்தாங்கிட்ட போயிருவோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். நம்மெல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, சீக்கிரம் ஆண்டவரை மறக்கிற ஆட்கள். அதனால இவனை இப்படி விட்டா சரிப்படாது, இவனை இப்படி சுத்தி கொண்டு வந்து அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்? நம்ம உள்ள கொண்டு வரணும். ஆண்டவருடைய ஞானம். அவர் மேல இருந்து பார்க்கிறாரு. நம்ம இங்க இருந்து சுத்தி சுத்தி நம்ம கொஞ்சம் தூரம் தான் தெரியும். அவர் மேல இருந்து உலகத்தையே பார்த்துருவார். அதனால நம்மளை எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியும். நார்மன் பாஸ்கர் திருச்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே 1982ஆம் வருஷம் மே மாதம் 16ஆம் தேதி திருச்சிக்கு வருவாரு. அவருக்கு என்னெல்லாம் நடக்குன்னு அவருக்கு எப்பமோ தெரியும். நான் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். அப்படிதான் நான் எடுத்துக்கிடுவேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் முடிஞ்சு மகிமையான காரியத்தை செய்வார். தாவீது எல்லாத்தையும் இழந்து போனா, ஆனா எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். லோத்துடைய பொருள்கள் லோத்துவோட கொள்ளையடிக்கப்பட்டு போயிருச்சு. ஆபிரகாம் புறப்பட்டு போய் எல்லாத்தையும் திருப்பி வந்துட்டார், லோத்துவையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும். அத மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு அவர் எல்லாத்தையும் திரும்பிக்கிட்டு கொண்டு வர்றதுக்கு, கொடுக்கிறதுக்கு, இழந்து போனதெல்லாம் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். யாத்திராகமம் 13:22 வாசிங்க. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் 430 வருஷம் அடிமையா இருந்தவங்களை வெளியே கொண்டு வந்து அவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது பகல் மேக ஸ்தம்பம், அங்க
வெயில் சுட்டெரிக்கும் எகிப்துல. அதோடு அவங்க செங்கலை அறுக்கணும். அவங்க பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாம் பார்வோனுக்காக கட்டினார்கள்னு பார்க்கிறோம். அப்பா லட்சக்கணக்கான மக்களை கட்ட வச்சான், அதில் அடிமைகளாக கட்ட வச்சான். இப்ப வெளியே வந்த பிறகு ஆண்டவர் ஒரு வேலை கொடுக்கல. சாப்பாட்டுக்கு அவங்க என்ன பண்ண தேவையில்லை, அவங்க விதைக்க தேவையில்லை. வானத்திலிருந்து என்ன உழுது? காலையிலேயே மன்னா உழுது. மன்னா அது 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 என்னத்தை பொரிச்ச மாதிரி இருக்கும்? தேனிட்ட பணியார மாதிரி இருக்குமா. அல்லேலூயா. 40 வருஷமா அதுதான். அந்த மன்னாவை சாப்பிட்டா வியாதியே வராது. ஆகையினால் அதை சாப்பிட்டு வியாதி இல்லாம என்ன செய்தாங்க? அவங்க இருந்தாங்க. இடையில ஒரு தடவை அவங்களுக்கு மாம்ச ஆசை வந்துடுச்சு. மாம்சம் சாப்பிடணும், நாங்க கறி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அவர் ஆட்டுக்கறி கொடுக்கல, மாட்டுக்கறி கொடுக்கல, கொலஸ்ட்ராலே இல்லாத, கொழுப்பே இல்லாத என்ன கொடுத்தாரு? காடையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எனக்கு கொழுப்பு ரொம்ப பிடிக்கும் இப்ப வரைக்கும். நான் கடையில் கறி வாங்க போனா கூட எப்ப ஒரு 1/4 கிலோ கொழுப்பு போடுப்பான்னு நீங்களும் அப்படி செய்யாதீங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. அது சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். அப்படி கொழுப்பா மிதக்க எங்க அம்மா கறி வைக்கும் போது முதல்ல அந்த கொழுப்பா எடுத்து சாப்பிடுறது. விசுவாசம் உள்ளவங்க சாப்பிடலாம், ஸ்தோத்திரத்தோட சாப்பிடலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கொழுப்பில்லாத, கொலஸ்ட்ரால் இல்லாத காடை. இப்ப ஜப்பான் காடை கடையில் என்ன செய்யுது? கொடுக்குறான், பொரிச்சும் கொடுக்குறான், வேற விதத்தில் என்ன செய்யறான் அவன் கொடுக்க. அதுல என்ன கிடையாது? கொழுப்பே கிடையாது. அதில் கொழுப்பில்லாத கறி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொழுப்பையும் சாப்பிடக்கூடாது, ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் கொழுத்த கன்றை அடித்து கொண்டு வந்தான்னு இருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு. ஆகினால பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் விலகவே இல்லை. இந்த வருஷம் முழுசும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன்மேல வைக்கப்பட்டிருக்கும். கண்ணு எடுக்கப்படவே கூடாது, எடுக்கப்படவே படாது. அது மாத்திரமில்ல, அவருடைய பிரசன்னம் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். எப்ப சொன்னாரு? 2000 வருஷம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த அறிவு நமக்கு வேணும். சகல நாளும் கர்த்தர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற அறிவு. அவங்கள விட்டு விலகவில்லை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரத்தில் அவனை போக விட்ட பிற்பாடு, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி, 4ஆம் வசனம், பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஆண்டவர் மகிமைப்படுவாராம். எப்படி? என் ஜனங்களை இத்தனை வருஷம் அடிமையா வச்சிருந்தீங்க, நான் தான் அனுமதிச்சிருந்தேன். ஆனா இப்ப வெளியே போன பிறகு மறுபடியும் கடினப்பட்டதும் அவர் தான், திரும்பவும் கடினப்படுத்துறது அவர் தான். பின்னால விரட்டிக்கிட்டு போறாங்க. அந்த இராணுவத்தால நான் மகிமைப்படுவேன். எகிப்தின் இராணுவம் ரொம்ப பயங்கரமான இராணுவம், பெரிய இராணுவம், ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள் எல்லாம் அதுல உண்டு. அவனுடைய இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் மனம் வேறுபட்டுச்சு தான். 8வது வசனத்துல அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். நம்ம கூட யார் இருக்கிறா? பலத்த கை இருக்குது. தேவனுடைய பலத்த கை இந்த வருஷத்துல உன் கூட வருது. ஓங்கிய புயம் உன் கூட வருது. சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற தேவனுடைய பலத்த கை. அந்த பலத்த கையில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் ஒண்ணுதான். அவர் கூட வராரு. எவனாவது விரோதமா அந்த மண்டையில ஒரே போட்டுருவார், தலை சிதறிடும். ஹல்லேலூயா. சத்துருக்களுடைய தலைகள் சிதறி போகும் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடும்போது. ஆகையினால பின்னால தொடர்ந்து வந்த உடனே வேதத்தில் வாசிக்கிறோம், பலத்த கையுடன் புறப்பட்டு போனாங்க. 10வது வசனத்தின் கடைசி பகுதி, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
பிரச்சனை வரும்போது யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஐயா அவன் பின்னால வரான், தலைப்பிலெல்லாம் செத்து போச்சு, வரமாட்டான் அப்படின்னு நினைச்சோம். எங்களை அவங்க தான் வழி விட்டு அனுப்புனாங்க, பணத்தை கொடுத்து அனுப்புனாங்க, பொண்ணை கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ பின்னால வந்துட்டான். முன்னால செங்கடல், பின்னால ராணுவம், எங்க போறதுன்னு தெரியல. இருதலை கொள்ளி போல அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. ஒரு கட்டையில இந்த பக்கமும் தெரியுது, இந்த பக்கமும் தெரியுது, நடுவில் எறும்பு. இருதலை கொள்ளி எறும்பு போல ரெண்டு பக்கமும் கொல்லி வச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில சமயத்தில் பேய் கொல்லிய வைப்பான், ஆனா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்க? கூப்பிட்ட பொழுது அவங்க இன்னும் கொஞ்சம் 2-3 வார்த்தை பேசுறாங்க. சிலருக்கு பாஸ்டர் மேல தான் கோபம் வரும். யார் மேல கோபம் வரும்? பாஸ்டர் மோசே மேல கோபம் வரும். 12ஆம் வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும்னு சொன்னோம் அல்லவா? இப்படி கூட்டிட்டு வந்து நடு இடல எங்களை கஷ்டப்படுத்திட்டீங்களே. நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும். இந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி தான் இருக்கு. என்ன மென்டாலிட்டி? அடிமைத்தன மென்டாலிட்டி. இந்த அடிமை வேலை செஞ்சு செஞ்சு அந்த அடிமை வேலையை தான் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசே நான் விடுதலையாக்கி கொண்டு வரேன், ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஆனால் அவங்க நாங்கள் அடிமையா இருந்து வேலை செஞ்சா நலமா இருக்குமே, இந்த வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கணும். சாகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல, இதெல்லாம் மேற்கொண்டு நீ பரம கானானுக்குள்ள போறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். எத்தனை தடவை பயப்படாதிருங்கள் செய்தியை கேட்ட பிறகும் பயந்துகிட்டே இருக்கீங்களா? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. எவ்வளவு உறுதியா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியர்களை நீங்க என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. 430 வருஷம் பார்த்தீங்க, இப்ப பின்னால விரட்டிக்கிட்டு வரான். இனி ஒரு நாள் அதுக்கு என்ன கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறேன்? அனலைட் பண்ண போறேன், அழிக்க போறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வருஷம் என்ன பண்ண போறாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க எப்படி இருப்பீங்க? ஹாயா ஈசி சேர்ல உட்கார்ந்து இருப்பீங்க, சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போவார். யுத்தத்தில் பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார். நீங்க சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சும்மா இருப்பேன் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், வெற்றியை தருவார். அப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு 16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இதுவரைக்கும் ஒருத்த கூட இந்த உலக சரித்திரத்தில் சமுத்திரத்தை பிளக்கல. பிளந்து விடுன்னு மோசைக்கு சொல்றாரு. ஏன்னா 40 வருஷம் ட்ரைனிங், 40 வருஷம் அரண்மனையில் பெரிய ராஜகுமாரனாக இருந்தவன், 40 வருஷம் ஆடு மாடு மேய்க்கிற வேலையை வச்சு 80வது வயதில் மறுபடியும் எகிப்துக்கு போக பண்ணி எல்லா மக்களையும் வெளியே கொண்டு வந்துட்டான். அற்புத அடையாளங்களை செய்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கான். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாங்க வெட்டாந்தரையிலே நடந்து போவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எதிரே இருக்கிற செங்கடலை பார்த்து பயப்படாத. இது எப்படி பிளக்கும், இது எப்படி இந்த தடை நீங்கும், எப்படி இந்த கடன் நீங்கும், எப்படி இந்த கஷ்டம் நீங்கும் அப்படின்னு நீ நினைக்காத. அவர் பிளந்து வழியை உண்டாக்குவார். அவர் வழியை உண்டாக்குனா அது ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். 12ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, அவங்கள கடினப்படுத்தி பின்னால விரட்ட வைக்கிறதும் நம்ம ஆண்டவர் தான். நமக்காக வாசலை திறக்கிறவர் அவர் தான். நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். எப்படிங்க இருக்கணும்? எந்த சூழ்நிலையும் பேனிக் ஆகக்கூடாது. இங்கிலீஷ்ல பேனிக் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பயந்து நடுங்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது?
பேனிக். நம்ம ஒரு நாளும் பயந்து நடுங்க கூடாது. நேற்றைய தினத்திலே ஒரு ஒரு இடத்துல நான் சொன்னேன், ஒரு ஆறுதல் கூட்டத்திலையும் தம்பி ஞான்ராஜ் அவருடைய வீட்டிலையும் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவர் ரொம்ப பெரிய இந்த லைட்லாம் உண்டாக்குனவர் அவர் தான். இன்னைக்கு உலகம் முழுசு எத்தனை லைட் எரியுது, இதுக்கெல்லாம் காரணம் இன்வென்ட் பண்ணது, கண்டுபிடிச்சது அவர் தான். அவருடைய பெரிய லெபார்டரி 1914 அவருடைய பெரிய விஞ்ஞான கூடம் எரிஞ்சு சாம்பலா போச்சு கம்ப்ளீட்டா. எப்படி இருக்கும் ஒரு விஞ்ஞானியுடைய விஞ்ஞான கூடம் எரிஞ்சு சாம்பலானா? அவருடைய நம்பிக்கை, அவருடைய தரிசனம், அவருடைய திட்டம், அவருடைய ட்ரீம்ஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு. நம்ம ட்ரிச் சிட்டி ஏஜ் சர்ச்சில் கொட்டகை எரிஞ்சு போன மாதிரி. ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியில் $2 million ஒர்த் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். 2 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம், 2 மில்லியன்னா எவ்வளவு? 20 லட்சம். $20 லட்சம். ஆகினால அவ்வளவு பணம் ஒரே ராத்திரியில் இழந்து போச்சு. எப்படி இருக்கும்? வாழ்க்கையே போச்சு. அவனுடைய மகன் சார்ல்ஸ் அப்பாவை தேடி வராரு. அப்பா தீயை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏடே சார்ல்ஸு, உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, இது மாதிரி ஒரு பெரிய தீயை உங்க அம்மா வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு பாருங்க. எரிஞ்சு போச்சு. இனி அழுதாலும் வரப்போறதில்ல. அம்மாவை கூட்டிட்டு வா பாரு. அவன் வந்து பார்க்குறான். அப்போ அப்பா அங்கே அடுத்த நாள் காலையில் எரிஞ்சு போன சாம்பல்ல நின்று அவர் பேச, 67 வயசு, இளம் வயசு கிடையாது, 67 வயசு. அவர் சொல்றாரு, there is great value in disaster. பேர் அழிவிலே பெரிய மதிப்பு இருக்குது, பேர் இழப்பிலே பெரிய மதிப்பு இருக்குது. குறிச்சுக்கணும், பெரிய இழப்பில் பெரிய மதிப்பு இருக்கு. ஒரு பெரிய இழப்பு நம்ம வாழ்க்கையில வருது, பெரிய நஷ்டம் வருதுன்னா ஏதோ லாபமா வரப்போகுது. அல்லேலியாவே வரலையே, சொல்லி கொடுத்து அல்லேலியா சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி உள்ள இருந்து அப்படி மேல வரணும். there is great value, பெரிய மதிப்பு. ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்றாரு, பல்பை கண்டுபிடிச்சவர் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. all our mistakes are burned up. நம்முடைய தவறுகள் குற்றங்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு, பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. let us start all over again. நம்ம மறுபடியும் கட்டுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இதோட கதை முடிஞ்சது நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு நாள் நினைக்க கூடாது. இனிதான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன், 2வது ரவுண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். let us start all over again. what a perspective. வாழ்க்கையை குறித்த சரியான நோக்கம் அவருக்கு இருந்தது. ஆக எல்லாம் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு தலையில கையை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் உட்கார்ந்துருக்கல. நார்மன் பாஸ்கரா தான் எல்லாம் எரிஞ்சு போன பிறகு தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கல. காலையில கிட்டார் எடுத்து மனைவியோட எந்த நேரமும் எப்போதும் ஏசு ஒத்தாசை 4 மாதத்துல மார்பிள் தர போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சு மகிமையான பிரதிஷ்டை நடந்தது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், பியூட்டி ஃபார் ஆஷஸ். நம்ம வாழ்க்கையில துன்பம் வருதுன்னா ஒரு பெரிய இன்பம் வரப்போகுது. ஒரு கஷ்டம் வருது, எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். யாருக்கு ரொம்ப கஷ்டமோ அவங்க ஊழியம் ரொம்ப நல்லா வளரும். அதை நீங்க உங்க கண்ணால் என்ன செய்ய போறீங்க? நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னா கடைசி அதிகாரத்தில் எல்லாம் டபுளா கிடைச்சது. எந்த மனைவி நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னாரோ அவளை மட்டும் ஆண்டவர் சாகடிக்கல. ஏன் சாகடிக்கல? அவ யோகினாலே நெருக்க வந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஓடி வந்துட்டார்.
எப்படி ஓடி வந்தார்? இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை என்று சொன்னாரு. சமுத்திரத்தில் பிளந்துரு அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் 17ஆம் வசனத்தில் எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். இது எதற்காக? தேவ நாம மகிமைப்படுவதற்காக. ஒருவன் பிறவியிலேயே சப்பானியா பிறந்திருக்கான். இது இவங்க பெற்றோர் செய்த பாவமா, இவன் செஞ்ச பாவமா? பெற்றோர் செஞ்ச பாவம் கிடையாது, இவன் செஞ்ச பாவம் கிடையாது. தேவனுடைய மகிமை இவனிலே வெளிப்படுவதற்கு இப்படி பிறந்திருக்கான்னு அவனை சுகமாக்கிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் நிருபத்தில் நீங்க யோவான் சுவிசேஷத்தில் வாசிங்கன்னா எல்லாமே தேவன் மகிமைக்காக தான் ஆண்டவர் செய்கிறார் என்று அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி நடத்திக்கிட்டு வரார் பாருங்க. 19ஆம் வசனம் 14-19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாலே நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்ப முன்னால வழிகாட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கவரு பின்னால பிரச்சனை வருது. பார்வன் சேனையோட வரான், பெரிய குதிரைகள் படையோட வரான், ரதங்களோடு வரான், கொல்ல வரான். ஆண்டவர் பின்னால வந்துட்டார். எதிரிக்கும் நமக்கும் நடுவில் அவர் வந்துருவார். நம்ம பக்கத்தை பார்க்கவே முடியாது. இரவு நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ராம் முழுவதும் சேனை ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. பாருங்க, ராத்திரி தான் கடந்து போறாங்க. எகிப்தியர்களுக்கு இருட்டடிக்குது, இந்த பக்கம் வெளிச்சம் அடிக்குது. நம்ம பக்கம் இந்த வருஷம் வெளிச்சமா இருக்க போகுது நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏன்னா நானே வெளிச்சம் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யறாரு, வராரு. வெளிச்சம் நம்ம கூட வரும்போது நம்ம இருட்டில் நடக்க மாட்டோம். 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆண்டவர் பெரிய அற்புதம். செங்கடல் பிளந்தது ஒரு பெரிய அற்புதம் என்று பைபிள் என்ன செய்யறோம். இந்த வருஷம் உன் வாழ்க்கையில செங்கடலை போல இருக்கிறதெல்லாம் ரெண்டா பிளக்க போகுது. நீ உள்ள நடந்து போகிறாய். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து. அழுகையின் பள்ளத்தாக்கு இங்க இருக்குன்னா அப்படி சுத்தி இல்லை, இந்த பக்கம் சுத்தி இல்லை, இல்லாட்ட மேலோடி இல்லை, எப்படி உள்ளுக்குள்ளே நடந்து அந்த பக்கம் வர்றது. அதான் தைரியம். அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். ஏன்னா என் ஆண்டவர் என் கூட வராரு. ஒரு மனுஷனை நம்பி இங்க இருக்கல, கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யறோம். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்க ஒரு பெரிய போதகர் சென்னையில், அவருக்கு ஆப்ரேஷன் ஆகி அவருடைய ரூமில் இருக்கார். நான் போய் அவருக்காக ஜெபம் பண்ண போகிறேன். வலியில் துடிச்சிட்டு இருக்காரு. சில நேரத்தில் ஆண்டவர் அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து தான் அவர் என்ன செய்கிறாரு, போக வைக்கிறார் என்று நான் அவருக்கு சொன்னேன். இப்போ நல்ல சுகமாயிட்டார். பெரிய ஆலயத்தெல்லாம் கட்டியிருக்காரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால நமக்கு இந்த வேதனையை பார்த்து கஷ்டத்தை பார்த்து பயந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடல, உள்ள பூந்து வெளியே வர்றது. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என் தம்பிமாரும் அன்னைமாரும் வாய்க்காலில் குளிக்க போவோம். எங்கள் ஊரில் இந்த பக்கம் முங்கி அந்த பக்கம் தான் எழுவோம். அத மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துக்கு நானும் கிறிஸ்டல் அம்மாவும் போயிருந்தோம், செலினாவும். அப்பவும் இந்த பக்கம் முங்கி அந்த பக்கம் போய் எழுப்பினேன் ஒரு இடத்துல. அல்லேலூயா. அன்று இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆக இங்க நம்ம பார்க்கும்போது பிளந்துட்டாரு. 22ஆம் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனாங்க. 30 லட்சம் ஜனங்கள் எதுல நடந்து போறாங்க, நடுக்கடல் உள்ள வந்துட்டாங்க. இனி எங்க போறது, திறந்துருச்சு. இங்கே வழி திறக்காதது இந்த வருஷத்துல திறக்கும்.
இதுவரைக்கும் அடைக்கப்பட்டது உனக்கு திறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். 24ஆம் வசனம். இப்பொழுது அவங்க பின்தொடர்ந்து வராங்க. வெளுத்து வரும் ஜாமத்தில், காலையில நேரத்தில் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, ஆண்டவர் வேலை என்ன, இதுவரைக்கும் துன்பப்படுத்தின, இன்னும் துன்பப்படுத்த பின்னால வரியா, உன்னை கலங்கடிக்கிறேன்னு அவனை திக்கு முக்காட பண்ணிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலும். எப்படி எதிரி அவன் ரதத்தை ஓட்டிட்டு வரான், ரதத்துல இருந்து எதை பிடுங்கி விட்டான், அந்த அச்சை பிடுங்கி விட்டுட்டான். அது என்ன செய்யுது, தனியா அந்த அந்த உருளை மட்டும் கலண்டு ஓடுது. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தும். குதிரை ஓட்டுது ரதத்தை, போ 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 போங்க, அது மெல்லுவா இப்படியே முக்கி முக்கி இழுக்குது. அது யார் பண்ணது? கர்த்தர் வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் சொல்ற சாட்சியை கேளுங்கப்பா. உலக மக்கள் என்ன சாட்சி? இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், ஜே திருச்சபை மக்களை விட்டு ஓடி போவோம், தேவ பிள்ளைகளை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். என்ன சொன்னாங்க? எப்ப இவங்க தனியா யுத்தம் பண்ணல, அவங்க கடவுள் யுத்தம் பண்றாரு. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. அல்லேலூயா சொல்லாங்கம்மா. டிஷோன் இருக்காப்லையா? அல்லேலூயா. போயிட்டாரா? இருக்காரா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் கீபோர்டு போடுற ஆட்கள் இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்டவும் போட ஆரம்பிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு எழுதி கொண்டு வந்தேன், எசேக்கியா பிரான்சிஸ் அவருடைய பாட்டு. அல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று. ஏய், வெரி குட். அல்லேலூயா. நீ போட்டால் தான் மகிமையா இருக்குப்பா. அந்த பாட்டு அதில் இருக்கான்னு தெரியல. யெகோவா நிசி, யெகோவா நிசி. இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இது காப்பி எடுத்து வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 பேருக்கு கொடுங்கப்பா, வீட்டில் போய் பாடுற மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். சத்தியம் என்ற கற்றை கட்டியே, சத்தியம் என்ற கற்றை கட்டியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. பாடு பாடு. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியம் நிற்கிறார். சத்தியம் என்ற கச்சை கட்டியே, சத்தியம் என்ற கச்சை கட்டியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்திய ஆவி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கே செல்லுமா, கோஷமீடும் இளைஞரின் முன் செல்லுமா. விசுவாசம் கிடைய எடுத்துவே, விசுவாசம் கிடைய எடுத்துவே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி,
யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யெகோவா நிசி, நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. இந்த வருடம் முழுவதும் குறைவில்லாமல் இருப்பீர்கள், நிறைவுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க என்ன நடக்குது? ஆதியாகமம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அவங்க சேலையை கலங்க பண்ணாரு. அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். ஒருத்தனுக்கு விரோதமா கர்த்தர் யுத்தம் பண்ணா அவன் பிழைப்பானா? அவ்வளவுதான். ஆண்டவரே யுத்தம் பண்ணாரு. ஒரு பயம் உயிரோடு இருக்க மாட்டேன் எய்த்து வந்தவன். இன்று காண்கிற எகிப்தியரை என்றும் காணவில்லை. கர்த்தர் வைராக்கியம் கொண்டு அவ்வளவுதான். இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்தி இருக்க, நான் உங்களை வெளியே கொண்டு வரேன், இன்னும் பின்னால வர்றதுக்கு உனக்கு கடினமா இருக்கா இருதயம் அப்படின்னு சொல்லி வேணும்னே கடினப்படுத்தி ஒரே கொல்றாரு. பார்வோனே செத்து போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா செத்து போயிட்டாரு. ஏற்கனவே ராஜாவுடைய மூத்த மகன் செத்து போயிட்டான். கூட யுத்தத்துக்கு வந்த எல்லா எகிப்தினுடைய ராணுவம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆண்டவர் யுத்தம் பண்ண அவ்வளவுதான். பைபிள்ல போட்டிருக்கு கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர்னு போட்டிருக்கு. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரே, கர்த்தர்ல கர்த்தர் மட்டும்தான் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய பேர் என்னங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. வெறும் கர்த்தர் இல்ல, அவர் கர்த்தரா வந்துட்டார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு உன் கூட யுத்தம் பண்ணா ஒரு வேலும் ஜெயிக்க முடியாது. நீ பரீட்சை எழுதுனா நீ ஃபெயில் ஆகவே மாட்டா. நல்லா படிப்பா. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இந்த 40 வாக்கு தத்தங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து 20 அதிகாரம் பாராம படிச்சு சொல்லு, 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியாவது படிக்க வைங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் 27ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. இப்போ இவங்களுக்காக வழிவிட்ட சமுத்திரம் மறுபடியும் மூடுது. பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது ஒரே ஓட்டமா ஓடுறான். எகிப்தை பார்த்தா ஓடுவான்னு நினைக்கிறேன். கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கடலின் நடுவே கர்த்தரே கவிழ்த்து போட்டார். எதிரிகள் கவிழ்த்து போடப்படுவார்கள். தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினவங்களை ஆண்டவர் துன்பப்படுத்தாம விட மாட்டார். நம்ம மன்னிக்கிறோம். ஆனா உங்களோடு போராடுகிறவள நான் போராடுவேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு. 28ஆம் வசனம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவராயிலும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. ஒரு வயலை ஏத்து நிற்க முடியாது. ஒருவரும் தப்ப முடியாத அளவுக்கு இதெல்லாம் ஒன்னும் பெரிய சாட்சிங்க. இப்பொழுதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆழத்துல ஒரு சேனையே, குதிரை வீரர் சேனை, குதிரை, அந்த ரதங்கள் சக்கரத்தோட பூமிக்கு அடியில, கடலுக்கு அடியில புதைந்து கிடக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சக்கரமா கிடக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 29ஆவது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக, ஒவ்வொரு வார்த்தை அந்த ரோல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் ரோ, கர்த்தர்ல கர்த்தரே, ரேல ஒரு அண்டர்லைன், ரோல ஒரு அண்டர்லைன். அல்லேலூயா. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். உங்க ஆண்டவர் எப்படி நடக்க வைக்கிறாரு? தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்க வைக்கல, யோர்தான்ல நீச்சல் அடிக்க வைக்கல, உங்களை நடந்து போக வைக்கிறாரு. வெட்டாந்தரையில அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருந்திருக்கும்? சமுத்திரம் அவ்வளவு உயரம், ஒரு 200 அடி உயரத்துக்கு, இந்த பக்கம் ஒரு 200 அடி உயரத்துக்கு,
இங்கே ஒரு 30 லட்சம் பேரும் நடந்து போகிற அளவுக்கு. ஹல்லேலூயா. இவங்க முக்காவாசி தூரம் வந்துட்டாங்க. அவன் பின்னால வரான். பாதிக்கு மேல தண்ணி மூடி அவன் எல்லாம் செத்தா, ஒருத்தரும் தப்பல. இவங்கள ஒருத்தர் கூட சாகாம எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சில சமயத்தில் ஞாபகப்படுத்தணும், பழச நம்ம பேசினாலும் ஞாபகப்படுத்தணும். 30ஆம் வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். அல்லேலூயா. நார்மன் பாஸ்கரை தப்புவித்து ரட்சித்தார். உங்க பேரை சொல்லி இங்க சொல்ல தெரியணும். ஜே குடும்பத்தை தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்று கண்ட எகிப்தியரை இனி பார்ப்பதில்லை. அப்ப இவன் எகிப்தியர் தானே பார்த்துட்டான்ல, உயிரோட பார்க்கல. உயிரோட இருந்தாதான் மனுஷன். ஆனா அங்க செத்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். எவெல்லாம் உன்னை விரட்டிட்டு வந்தானோ, எவெல்லாம் உனக்கு விரோதியா இருந்தாலும் அவன் செத்து கிடக்கான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நாங்க மறுபடியும் அங்க போனா நல்லா இருக்கும், கொம்மட்டிக்காய் நல்லா இருக்கும், வெள்ளைப்பூண்டு நல்லா இருக்கும், வெங்காயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரை செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள், என்ன கிரியை? மகத்தான, மெஜஸ்டிக்கா. அவர் செய்தது மிகப்பெரிய காரியம். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து, அப்ப இப்பதான் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறான். கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஒரு வெற்றி கிடைத்தா என்ன செய்யணும்? பாட்டு. வாரம் முழுசு இருக்கும், சனிக்கிழமை வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பாட்டு பாடணும்? வெற்றி பாட்டு பாடணும். ஒருத்தர் கூட வராம இருக்க கூடாது. வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்களாம் ஒரு வாரம் கூட வராம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை வாசி முடிங்க. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தர் புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தாருங்க? இந்த தேவ மகிமையின் வருஷத்துல அவர் எப்படி வெற்றி சிறக்க போறாரு? மகிமையாய் வெற்றி சிறக்க போகிறார். நீங்கள் மகிமையாய் வெற்றி சிறக்க போகிறீர்கள். நாம் மகிமையாய் வெற்றி சிறக்க போகிறோம். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கடவுள்கள்ல உமக்கு ஒப்பான கடவுள் யாரு? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும். எந்த கடவுளும் பரிசுத்தம் கிடையாது. சமீபத்தில் 2-3 தடவை யூடியூப்ல கேட்டேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு பாட்டு பாடு, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நீ பாட்டு பாடனா இயேசுன்னு சொல்லி அதுல என்ன கூட வரக்கூடாது, வார்த்தை வராம நீ பாட்டு பாடணும் அப்படின்னு ஒன்று. அந்த பையன் ரட்சிக்கப்பட்ட பையன், அபிஷேகம் பண்ணப்பட்ட பையன். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணானா? என்ன பாட்டு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அது எப்படி ஆரம்பிக்கும்? எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தோர், அப்புறம் சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லவர், பரிசுத்தர். பரிசுத்தர்னு பாடி, ஏய் பரிசுத்தரா அப்படின்னா அவர் சொன்னாராம். வாத்தியார் சொன்னாராம், இயேசு மாத்திரம் தானே பரிசுத்தவர் அப்படின்னு அவரே சொன்னாராம். நம்ம இயேசுனே பரிசுத்தர்னு பாடினாலே அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும். இங்கிலீஷ் சர்வீஸ்ல இருந்து ஒரு 3.5 மணி நேரம் நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிங்க. அந்த வாரம் முழுவதும் வெற்றியாக இருக்கும், ஆசீர்வாதமாக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும். ஆசம் காட். இங்கிலீஷ்ல ஆசம் காட் இருக்கு. பயப்படத்தக்கவர்னா நம்ம எதுக்கோ பயந்து நடுங்கி ஓடுறது இல்ல, அவ்வளவு பயங்கரமான தேவன். அற்புதங்களை செய்கிறவர்களும் ஆகிய
உமக்கு ஒப்பானவர். அப்ப இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அற்புதங்களை செய்கிற அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. தேவ ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தவர், உனக்காக இந்த வருஷத்துல உனக்கு முன்னால தடையா இருக்கிறதெல்லாம் உடைச்சி பெரிய மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில சென்று உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். பாடி முடிக்க போறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? மகிமையாய் வெற்றி சிறந்தார். எகிப்தின் இராணுவங்களின் மேல வெற்றி சிறந்தார். பெரிய இராணுவம், உலகத்திலே பெரிய இராணுவம் அப்படியே கடல்ல அமுக்கிட்டார். கடவுளுடைய திட்டம் வேற வழியா போனா எல்லாரையும் இப்படி கொல்ல முடியாது, சமுத்திரத்துல கொண்டு வந்து காலி பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப மூளை. எவனை எப்படி காலி பண்ணணும் அப்படிங்கிற மூளை அவருக்கு உண்டு. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று இந்த வருஷம் மகிமையின் வருஷம். அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகாதது போல அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகவே விலகாது. அவர் கூடவே இருப்பார், அருகிலேயே இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கு வேணும். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார், ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சத்தமா உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை நேர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரை பார்த்து உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகாதவர், அவர் உன்னோடு கூட வருவார், கடைசி வரைக்கும் வருவார், அக்கறை வரைக்கும் வருவார், பரலோக வரைக்கும் வருவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, எங்கள் பிதாவே, நீர் செய்த அதிசயத்தை, நீர் செய்த அற்புதத்தை பார்த்தோம் அப்பா. விடுதலை பண்ணீங்க. 430 வருஷம் கழிச்சு விடுதலை பண்ணி வெளியே வரும்போதும் பார்வோன் தொடரும் போது ஆண்டவரே, ஆண்டவரே, முன்னால போன நீங்க ரெண்டுக்கு நடுவுல வந்து நின்னீங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு வெளிச்சம், சத்துருக்களுக்கு இருட்டு. ஹல்லேலூயா.
ஆண்டவரே ஹalleluya, அவருடைய ஆண்டவரே ரதங்கள் எல்லாம் வருத்தத்தோடு நடத்த அதை கவிழ்த்து போட்டீங்க. ஆண்டவரே ராஜாவோடு குதிரை வீரரோடு குதிரைகளோடு எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டீங்க. ஜல சமாதி ஆக்குனீங்க. ஒரு முடிவு கட்டினீங்க. ஆண்டவரே அந்த எகிப்தின் ராணுவங்களினால் நீர் மகிமைப்பட்டீர். நீர் வெற்றி சிறந்தீர். எங்களுக்கு வெற்றி தந்தீர். தேவ ஜனங்களுக்கு வெற்றி தந்ததை எங்களுக்காகவே பைபிளை எழுதி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வெற்றி அவர்களுக்கு நடைபெறுவதாக. வெற்றி மாத்திரம்தான் உண்டு, தோல்வியே இல்லை. வெற்றி மாத்திரமே. பிள்ளைகளுக்கு வெற்றியை தாங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு வெற்றியை தாங்க. போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. குடும்ப வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை தாங்க. பெரிய சமாதானத்தை தாங்க. எதிர்கால வாழ்க்கையை ஒளிமயமா மாற்றுங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமா மாற்றுங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் அவங்க புறப்பட்ட மாதிரி ஆண்டவரே, வெள்ளியோடும் பொன்னோடும் எங்க பிள்ளைகள் வாழணும். ஆத்துமா வாழ்கிறது போல ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாம் சம்பூர்ணமாய் ஆண்டவரை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்றோம். நாங்கள் ஜெபம் பண்றோம். மகிமையின் தேவனே, தொடர்ந்து மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. தொழிலிலே செய்யுங்க, ஊழியத்தில் செய்யுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க, சந்ததியுடைய வாழ்க்கையில செய்யுங்க. ஆசீர்வதித்து அனுப்புங்க. என்ன நோக்கத்தோடு வந்தாங்களோ, எந்த தேவையோடு வந்தார்களோ, நோக்கம் நிறைவேறி தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் உம்மை மகிமைப்படுத்த வெற்றி பாட்டு பாட ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறீர். கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் எங்களுக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தை செய்கிறீர். அல்லேலூயா. God bless you. மகிமையின் வாரம், மகிமையின் மாதம், மகிமையின் வருடம் 16ஆம் தேதி கலந்து கொள்றவங்களாம் தயவு செய்து உங்க பேரை கொடுத்துட்டு போங்க. ரொம்ப அவசரம்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்பான்சர் பண்றவங்க நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு பலன் உண்டு, பரலோகத்திலே பலன் உண்டு. God bless you.